माता महाराज की जानकी कांत स्मरणं नमः पार्वती पतये गोपिका जीवन स्मरणं आंजनेय स्वामी की पतित पावन भगवन नाम की पतित पावन राम नाम की राम नाम राम नाम राम नाम सत्य है भगवन नाम साम्राज्य लक्ष्मी सद्वस्त्र विग्रहम श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्रं पास्महे यस्य स्मरणमात्रेण नाम भक्ति प्रजायते तन्नमामि यदुश्रेष्ठं बोधेन्द्रं जगतां गुरुं श्रीकण्ठमिव बाष्पन्दं शिवनामपरायणं श्रीधरं वेङ्कटेचार्यं श्रेयसे गुरुमाश्रये यस्याङ्गं कनकाभकामचतुर्थं पालं त्रिपुण्ड्राङ्गिदं वाणीस्ति रघुनाथनामसुधया अभियात्रा सकृद्धारया चेतसी अम्बुजलोचनो यदुपति केलतीयलं राधया तंबै वेङ्कटरामदेशिकवरं सर्वात्मनाहं भजे सर्व आत्मानामहं भजे हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं नमोस्तु नामरूपाय नमोस्तु नामजल्पिने नमोस्तु नमशुद्धाय नमो नममयाय च पतितपावन भगवन् नाम की पतितपावन राम नाम की राम नाम राम नाम राम नाम सत्य है श्रीपतियाने भगवान षोडश नाम सन्निधि नालु वार्ते सोल्लुम நியாயமா அவசியம் இல்லை நியாயமா அவசியம் இல்லை ஏன்னா எல்லாம் தான் எவ்வளோ பார்த்தாலும் எக்கச்சக்கமாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்லிட போகிறேன் நான் ஏதாச்சும் சொன்னால் அவள் சொன்னதுக்கெல்லாம் விரோதமாக கூட ஆகிடும் அந்த காலத்தில் நாங்கள் சொல்லுவோம் ஆசையாக கேட்டுப்பா கேட்டுண்டா அதை ஃபாலோ பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் நாங்களும் அவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு சொல்லுவோம் இப்போ நான் இங்கே இருக்கவாளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி நான் சொல்லலாமா சகலமும் தெரியும் சகலமும் தெரிஞ்சவாளுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் ஒருவேளை யாராவது தெரியாதவா இருப்பா இல்லையா அவளுக்காக சொல்லலாமா சொல்லலாம் தெரிஞ்சவாளுக்கெல்லாம் போர் அடிக்குமே அதை காட்டிலும் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிவிட்டு 2 வார்த்தையை சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமோ அது எனக்கு தெரியவே தெரியும், எனக்கு தெரியவே தெரியும். அதனால் நான் சொல்லிக்கிறேன்.
இப்போல்லாம் இங்கிலீஷில் பேசினா ரொம்ப வசதி. டாக்டர் அரவிந்தோ சொல்கிறார், when thou seest a great end, be sure of a great beginning-ங்கிறார். எதுவும் முடிவுலாம் இல்லைடா, ஒன்றின் முடிவில் இன்னொன்றின் தொடக்கம் இருக்கு. when thou seest a great end, be sure of a great beginning. அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் வரிசையாக ஸ்லோகம் சொல்லிட்டு அடே அப்பா நிபுணன் அவன். எனக்கு சம்ஸ்கிருதமும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. எனக்கு நல்ல தமிழ் ஏதாவது நாளை சொல்லலாம். எனக்கு தமிழும் சரியாக தெரியாது, கொச்சையாக தானே தெரியும் எனக்கு. இப்போல்லாம் அடிக்கிறாரு மெசேஜ், தமிழே இங்கிலீஷில் அடித்தாங்க. அவள் இங்கிலீஷே தமிழ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு எதுக்கு தமிழை வேறு இங்கிலீஷ் பண்ணணும்னு தெரியல எனக்கு. அதனால் எனக்கு அதுவும் தெரியாது. என்ன பண்ணலாம் இப்போ நம்ம? என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் இருக்கா, கோடிக்கணக்கான பேர். சில பேர் ஒன்றும் தெரியாமே தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருக்க ஜாதி தான் இன்னைக்கு அதிகம். வலிந்தவன் தாழ்ந்தவனை அமுக்கி மேலே போகிற உலகம் இன்னைக்கு. ஆனால் பகவானுக்கு எது பிடிக்கும்னு சொல்லும்போது சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்ய, எல்லாருக்கும் சமமான ஆராதனையை நீ என்னைக்கு பண்றியோ அப்பதான் எனக்கு பிடிக்கும். நம்ம செய்கிற ஆராதனைலாம் சமத்துவமான ஆராதனையா? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. யாராவது தமிழை சொல்லியிருக்காளா? இல்லை, சொல்லியிருக்கார். அவரை வச்சுருந்தா இன்னைக்கு ஆங்காங்கே அத்தனை அக்கிரமும் நடக்கிறது. கற்றறினால் ஆயப்பயன் என் கொள், நற்றறிவான் தாழ் தொழா என். டேய், நீ 1000 படிச்சிருக்கலாம்டா, நீ 1000 செல்வாக்குள்ளவனாக இருக்கலாம்டா, நீ மகா உலக அழகியா இருக்கலாண்டி. அட கட்டுமஸ்தான தேக நான் 10 பேரை சேர்த்து அடிப்பேன், என்ன பயன்? அவனுடைய தாழை பிடிக்காத வரைக்கும் என்ன பிரயோஜனம்? ஆதிசங்கரர் கேட்கிறார், கிம் கிம் கிம்னு கேட்கிறார். மகா மேரு மலை அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு, எத்தனை நாளைக்கு? நான் இன்னைக்கு கட்டு மஸ்தா இருக்கேன், எத்தனை நாளைக்கு? எல்லாம் என்ன கேள்வி கேட்டாலும் கிம் கிம் கிம். அத ஒரு நாளாவது நம்ம நினைச்சு பார்க்கிறோமா யாராவது? இன்னைக்கு இந்த க்ஷணம் நிஜம். ஏற்கனவே பண்ணின பாபத்தை நினைக்காத. இனிமே என்ன பண்ண போறேன்? இதுவே 7 வீடை மாற்றிட்டேன், இன்னும் 8வது வீடுக்கு பிளான் போட்டுருக்கேன். அடுத்த கணம் என்னன்னு தெரியாது. இந்த நிகழ்காலத்தில் வாழணும். இந்த நிகழ்காலத்தில் ஒரு 2-3 வாட்டி முன்னாடி என்னை கூட்டின ஒரு டிரைவர் நேற்று நான் வரும்போது, மாமா நேற்று வரும்போது எனக்கு சொல்கிறார், அந்த டிரைவர் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்குள்ளேயே அவர் வாயிலிருந்து வருது, அவருக்கு பேரலைட்டிக் அட்டாக் ஆகிடுச்சு, இப்போ அவன் ஓட்டுறது இல்லை. அழகாக ஓட்டுனான். யாருக்கு என்னன்னு தெரியுமோ? மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சிருக்கிற பாபம், நீ என்ன பந்ததியை கொண்டு உன் பாபத்தை தீர்க்க முடியாது. அதனால்தான் சொல்லும்போது சொல்லிட்டாள் ஆண்டாள், போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் பூசாகும் செப்பேரோ எம்பாவான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. சொல்லலாம், எவ்வளோ நாம மகிமை எல்லாருக்கும் தெரியும், செயல்ல வரலையே.
வர மாட்டேங்கிறது. 12 மணி நேரம் அகண்டம். நேரத்துக்கு நீ என்ன கொடுக்குறியோ அதை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கான். அவ்வளோ நிவேதனம் பண்ணி நீ பாட்டுக்கு சாப்பிடு. பத்தாவது நான் நிவேதனம் பண்ணாமல் 2 வடையை சாப்பிடுவேன். அவ்வளோதான் நம்ம கேள்வி. அவ்வளோதான் நம்ம கேள்வி. இவ்வளோ இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்ம வாசனை இருக்கு இல்லையா, அந்த வாசனை போகவே போகாது. எப்படி போகும்? நீ சொல்லிட்டு இருக்கப்பா, நீ எழுதிட்டு இருக்கப்பா நாமம், அந்த நாமத்தினால்தான் போகும். அப்போ நினச்சி பார்க்கணும், நாம இவ்வளோ நாமம் சொல்லி இவ்வளோ நாமம் எழுதி மூட்டையா நாமம் சேர்த்து வச்சிருக்க நமக்கே அப்படி புத்தி போயிடும்னு சொன்னால், லோகத்து ஜனங்களை பற்றி நாம் ஒரு நிமிஷம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். அவன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடின்னு இருக்கவனு இப்படி ஒரு 10-12 மணி நேரம் உட்கார வச்சதுதான் இந்த சந்நிதியோட பெருமை. இந்த ஊர் பார்க்காத உற்சவமா? யாருக்காவது தெரியுமா? பெருமாளுக்கு 365 நாளும் உற்சவம். 365 நாளைக்கு இன்னன்னாருக்கு இன்னென்ன உற்சவம், இன்னன்னாருக்கு இன்னென்ன கைங்கரியோன்னு ராமானுஜர் 10 கொத்து தயார் பண்ணி வச்சிருக்கார். இன்னைக்கும் நடந்துருக்கு. நைவேத்தியம் தான் குறைஞ்சிருக்கு, பாக்கி எல்லாம் நடந்துருக்கு. அதுக்கு நடுவில் நம்ம என்ன பெரிய உற்சவம் பண்ண போகிறோம்? அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. நான் ஒன்று சொன்னால் இப்போ நன்னா இருக்குமா, கர்வத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சத்தியத்தை சொல்கிறேன். அவ்வளோ உற்சவத்துக்கும் உள்ள பலம் ரங்கநாதனுக்கு இன்னைக்கு இங்கே பண்ண நாமம் சமர்ப்பணம். இத்தனை நாமம் இந்த மாதிரி ஒரு நாமத்தில் தான் பகவான் இருக்கான். எப்படி சொல்கிறான்? நான் ஒருவனை கூட கைவிடுவதில்லை. எவ்வளோ பொறுமைசாலி பகவான். நமே பக்த பிரணஸ்யதி. எத்தனை ஜன்மா வேணா நீ எடு, நீ என்ன வேணா பாபம் பண்ணிட்டு, எப்படி வேணா நீ இரு, கோடி ஜன்மா எடு, உன்னை நான் விடவே மாட்டேன். நமே பக்த பிரணஸ்யதி. வா. அப்போ பகவான் நீ அவன் பின்னாடி போலே, ஓம் பின்னாடி அவன் வந்துருக்கான். ஒன்னன் ஜன்மமா துரத்தி அடிச்சு ஒன்னு என்னைக்காவது கைப்பிடிச்சு இழுத்தே தீருவே. அதுக்காக 4 சாதுக்களை ஆங்காங்கே ஸ்தாபிதம் பண்ணி, நீ தெரிஞ்ச வாக்குலாம் பண்ணி, அவன் முனியாண்டி கிட்ட போனா முனீஸ்வரனை வச்சு பூஜை பண்ணு. அவன் இன்னொன்னுக்கு போனா அது போய் பூஜை பண்ணு. கவலைப்படாத. சர்வதேவ நமஸ்கார கேசவம் பிரதிகச்சதி. எல்லாம் எனக்கு தான் வந்து சேரும். அப்படிப்பட்ட இடம் என்ன சாமி, இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் ஸ்ரீரங்கம். இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு ஏன் அப்படி ஆச்சு? எத்தனை விதமான கோவில்கள் எங்கெங்க எப்படியெல்லாம் பண்ணி வச்ச, எப்படி சீனித்து போச்சு, எப்படி தீர்த்தங்கள்லாம் வீணா போச்சு. ஏன் தண்ணீர ஜலம் வரலை? எப்படி வரும்? 4 சாதுக்கள் இந்த காலத்துல தான் சொல்லுவா. சொல்றதுக்கு பார்த்தா ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒன்றும் வேணாண்டா, ஏதோ கிருஷ்ணாராமன் சொல்லி ஏதோ கொடுத்ததை வாயில் போட்டுனா என்ன அர்த்தம்? நிவேதனம் பண்ணியிருந்தேன்னு அர்த்தம். போட்டு இருந்தால் போதும், கிருஷ்ணாராமா சொல்லிட்டு இருந்தால் போதும்னு சொல்கிறா இல்லையா? இருக்க முடியுமா? அவ்வளோ சுலபம் இல்லை. அவ்வளோ அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற ஒரு அக்கப்போரும் இல்லாமல் இருக்கணும். இந்த நாமத்தோடைய பெருமையை சொல்கிறதுக்காக இதை எடுத்துட்டேன். நாம பெருமை எப்படி அப்படின்னு எடுத்துக்கோமானா, பெரியவாள்லாம் சொல்லும்போது ஒரு நாமமே போதும்னு சொல்லிட்டா. ஆனால் அந்த ஒரு நாமம் எந்த நாமம் தெரியாது. சரி, கிட்ட வரான் ஒருத்தன்,
என்னென்னமோ அவளுக்கு எடுத்து வைக்கிறா. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் போல நாமும் சொல்லுவோம், ராமநாமம் சொல்லு, சரி, இல்லை கிருஷ்ணா சொல்லு, ரங்கரங்கா சொல்லு. அவர் சொல்கிறார், தொண்டடி புரிவார் சொல்கிறார், அது கூட வேணாண்டா, ஸ்ரீரங்கம்னாலும் சொல்லி தொலைடா நீ. அப்போ கூட வராதான், திருச்சின்னு தான் சொல்லுவாங்க. வராதான் வராது. உச்சி பிள்ளையான்னு சொல்ல மாட்டாங்க, மலைக்கோட்டைன்னு தான் சொல்லுவாங்க. வராதான், இப்படி வந்துடாதான். அப்படியாவது வரட்டும், ஒரு நாமமே போதும்னு சொல்கிறார். ஆனால் ஜனங்கள்லாம் கிட்ட வந்துட்டு அவளுடைய பெரும் கஷ்டத்தை எடுத்து சொல்கிறா இல்லையா, உடனே நம்ம கொஞ்சம் நாமும் சொல்லு, நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம், இவ்வளோ சொல்லு அவ்வளோ சொல்லுன்னு சொல்ல மாட்டோம், கொஞ்சம் போல் நாமும் சொல்லுவோம். நாமும் சொல்லுன்னு சொல்லுத்தா கணக்கு வந்துட்டு தான். அடுத்தது எப்போ சொல்லணும்? விடியாத 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவியா நீ? சத்தியமாக சொல்ல மாட்டேன். எதுக்கு இதெல்லாம்? நாமும் சொல்கிறேன், என்ன சொல்லுன்னு சொல்லுவேன். அதனால தான் சொல்கிறார், இந்த இடத்த எடுத்து போதைங்க அதை எடுத்துன்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ நான் எதை சொல்கிறனும் அதை வேறு ஒரு இடத்துல வச்சுட்டு பேசும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார். யாரெல்லாம் வந்திருக்கா, இது பின்னாடி சைத்தன்யனுடைய சரித்திரத்துலேயும் வருது. இங்கே போதையங்கால் நாம சித்தாந்தத்தில் எழுதுகிறார் இந்த இடத்த. அவன் யார்? அவன் ரொம்ப பெரிய ஆள். நாமம் சொன்னான், நாமம் சொல்கிறதுலாம் நேரம் இல்லை. அவன் கடக்க என்ன இப்படி சொல்லிட்டே இல்லைங்க? யார் தெரியுமா அவர்? இப்போ இன்னைக்கு கூட தெரியல, எனக்கு இன்ட்ரோடக்ஷன். அவர் யார் தெரியுமா? எனக்கு என்ன வந்தது அதை பற்றி? எனக்கு என்ன வந்து, நீ இங்கே வந்தியா, உட்காந்தியா, இல்லை சுற்றி நந்தியா, 2 நாமும் வாயில் வருதான்னு பார்க்குற டியூட்டி எனக்கு கொடுத்துருக்கான். நீ யாருன்னு பார்க்குற டியூட்டி எனக்கு இல்லை. நீ பாட்டுக்கு நேராக வருவ, நீ பாட்டுக்கு எதையா எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். அந்த பெருமைக்கு இல்லைடா இது. வாயில் இந்த 2 நாமத்தை வாங்கத்தான் உட்கார்ந்துட்டு அவர் கேட்குறார். சதுர்வேதம் படித்தவன் நாமம் சொன்னானா? சைலண்ட். அவரு சதுர்வேதத்தோட இல்லை, அவர் என்ன சொல்லு, தீர்த்தாடனெல்லாம் பண்ணினவர். நாமம் சொன்னானா? சகல கேத்திரமும் போயிருக்கார் அவர். நாமம் சொன்னானா? அப்படி அபாரமா பூஜை பண்ணுவார். அப்போவாது உடனடியா போறீங்கிறார். பூஜையில சொல்லாத நாமமா? அது வேற. நாமம் சொன்னானா? அவர் தினம் குன்றம் போடும்போது கேசவ நாராயண மாதவ கோவிந்தா நிறைய நாமம் அந்த நாமம் சொன்னானா? இல்லைன்ட்ட கிடையாதுன்ட்ட. அவனுக்கு கதி இல்லைன்னுட்ட, கதி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் யாருன்னு கேள்வி வருது. இவ்வளோ படிச்சிருக்கானே அவன் யாருன்னு கேள்வி வருது. அப்போ சொல்ற, யாரெல்லாம் எவ்வளோ நாமம் சொன்னாலோ அதுக்கு தக்கன வரிசையாக சொல்லிகிட்டே வரும் பொழுது கடைசியாக இவ்வளவும் தெரியும்னு சொல்லி நாமம் சொல்லாதவன் பிடிவாதக்காரன் இல்லையா, அவன் தேசி. தெரியாதவன் ஒரு நாமம் சொன்னாலும் போதும், தெரிஞ்சவன் அப்பப்போ எப்பெல்லாம் முடியுமோ அப்ப நாமம் சொல்லணும். சகலமும் தெரிஞ்சவன் சதா நாமம் சொல்லணும். ஆனா அவன் சொல்லலை. அதனால அவனை எப்படி கன்சிடர் பண்றான்னு சொன்னா, அவன் ஒரு உபயோகம் இல்லாதவன் சொல்றார். அவன் விலங்குக்கு சமம்னு சொல்றார். அவனை முதல்ல கழுதைங்கிறார், பன்றிங்கிறார். அப்படி சொல்ல ஆழ்வாரே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஆழ்வார் பாசத்திலேருந்து எடுத்து காமிக்க முடியும்.
எப்படி சொல்கிறார் தெரியுமா? ஒரு ஆழ்வார் நாமம் சொல்லாதவனுக்கு சோத்தை போட்டால் அதை பிடுங்கி நாய்க்கு இடுமினேங்கிறார். பிடுங்கி நாய்க்கு இடுமினேங்கிறார். போடுறான் வாயில், அவனுக்கு என்னடா சோறு வேண்டியிருக்கு? அது போய் புல்லு பூனை திங்கட்டா எங்கேயாவது போய், அவனுக்கு என்னடா வேண்டியிருக்கு? அவனுக்கு என்னடா டேபிள்? அவனுக்கு என்னடா சாப்பாடு? பிடுங்க அவனுக்கு. அப்போ அவன் யாருறாரு? நாயின்னு சொல்லி அதை விட தாழ ஜென்மமா எடுத்து பிணத்திற்கு சமம்னு அடிச்சார். ஒரே அடிச்சுட்டார், ஒரே அடி. என்ன வாழ்க்கலாம் பெரியவா இருக்கலாம் கோபமா? வியாபத்து மேலே, பூஜைக்கு மேலே கோபமா? தீர்த்தத்து மேலே கோபமா? கஷேத்திரத்து மேலே கோபம் இல்லை. அதை காட்டும் வஸ்தியான ஒரு வஸ்துவே சகலாருக்கும் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும். அது விடவா இருந்தாலும் கொடுக்கணும், பாரதர்னா இருந்தாலும் கொடுக்கணும், சுமங்கலியா இருந்தாலும் கொடுக்கணும், வியாதிஸ்தனா இருந்தாலும் கொடுக்கணும். எனக்கு காலையில் ஒருத்தர் வராது, இப்படி வா, உனக்கு இல்லாத பூஜையா? உனக்கு இல்லாத பூஜையா? இன்னைக்கு நீ போட்ட பூஜையை விட வசதியா ஒருத்தன் போட்டுட முடியாதுன்னு அவர் பாவம். தெரிஞ்சுக்கணும். அப்படி சகல பேருக்கும் குடிக்க அந்த நாமத்தை வசதி சொல்றதுக்காக சொல்ற வார்த்தை. ஏன்னா நாமத்து மேலே அலட்சியம் ஏற்படும்படியா யார் நடந்துக்கிறான்னு தெரியுமா? தனக்கு எல்லாம் தெரியும்னு எவன் சொல்லிட்டு இருக்கானோ அவன் தான் நடந்துட்டு இருக்கான். அந்த காலத்தில் ஏகநாதர் கதையை சொல்லுவார். இன்னைக்கு யாராவது இருக்காளா அப்படி பண்ணி காண்பிக்கிறதுக்கு? ஏகநாதர் கிட்டே ஒரு அம்மா வரா. அங்கேருந்து எல்லாம் எப்பவுமே பெரியவா இருந்தால் பெரியவாளை 10 பேர் வருவா, குசலம் விசாரிப்பா, ஏதோ அவள் கஷ்டத்தை சொல்லுவா, இன்னொன்று சொல்லுவா, எல்லாம் சகஜம்தானே. எல்லாருக்கும் சமாதானம் சொல்கிறதுக்காக பெரியவா இருக்கா. அதனாலே வருவா. சாதுக்கள்கிட்ட எல்லாரும் தானே வருவா. அங்கேருந்து ஒருத்தி வந்தா, ஒரு சின்ன குழந்தை, இந்த மாதிரி ஒரு குழந்தைய கூட்டின்னு வந்து, நீங்கள் இதுக்கு அனுகிரகம் பண்ணணும். இவர் என்ன நினச்சார்? ஏதோ படிக்கிற குழந்தை போல இருக்கு, ஏதோ பேச கீச வராதோன்னுமோ என்னன்னு சொல்லிட்டு, சரிம்மா என்னம்மா குழந்தைக்கு? ஒன்றும் இல்லை, அவன் எப்போ பார்த்தாலும் வெள்ளம் சாப்பிட்டு இருக்கான். சாதாரணமாக நம்மளமா இதுக்கா என்கிட்ட வந்துட்டு அப்படி சொல்லலை ஏற்கனவே, அப்படி சொல்ல. அப்படியாம்மா, நீ ஒரு காரியம் பண்ணி ஒரு 15 நாள் கழிச்சு அவன் கூட்டினறியா என்கிட்ட? போயிட்டான். இன்னைக்காக நம்ம காரியம் என்னமோ 15 நாள் கழிச்சு நம்ம திருப்பி வந்தே தீரும். 15 நாள் கழிச்சு வந்தா வாமா வாமா அந்த பையனை கூப்பிட்டு புக்காவை எடுத்து அவன் நெத்தியில் இட்டு ஒரு ரட்சி எடுத்து கட்டி, இந்த வடக்கு வந்த காதில் இந்த வெள்ளம் சாப்பிட்டதுக்குல்ல அதை விட இனிமையான்னு நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன், சொல்லு. விட்டலா விட்டலா விட்டலான்னு காதில் ஓதி சொல்லு சொல்லு சொல்லு. வெள்ளம் சாப்பிடாதே நான் சொல்ல வந்தேன். வெள்ளம் சாப்பிடும் போதெல்லாம் விட்டலா நினச்சிக்கோங்க. அப்புறம் 4 வட்டத்தில் உனக்கு விட்டலாதான் ஞாபகம் இருக்கும், வெள்ளம் போயிடும். யாராவது கற்றுக் கொடுப்பாளா இன்னைக்கு? யாராவது கற்றுக் கொடுக்க ஆள் இருக்கா இன்னைக்கு? அப்படின்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைக்கு அதை விட சந்தோஷம். நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுச்சு. என்ன மாதிரி ஒரு அசடு ஒன்று பக்கத்துலேயே இருந்தது. அவள் முதல்ல வரும்போதும் இப்போ வரும்போதும் அந்த அசடு தான் கூட இடமாட வேலை செஞ்சுருக்கும். அது சாமி நான் கேட்குறேன்னு ஒன்று நினைக்கூடாது, தப்பாக நினைக்கூடாது. என்னடா இந்த புக்கா அன்னைக்கும் உங்ககிட்ட இருந்தது, இந்த விட்டல நாமும் உங்ககிட்ட தானே இருந்தது, ரட்சியும் இருந்தது. அன்னைக்கு ஏன் நீ அவளுக்கு கொடுக்குற? இப்போ ரொம்ப முக்கியமாடா அவனுக்கு அது. ஏன்னா இதுக்கு ஏதோ சந்தேகம். இந்த 15 நாள் இவர் ஏதோ மந்திரம் போட்டு வச்சுருக்கார் போல இருக்கு, ஏதோ பண்ணியிருக்கார். இவர் எல்லாருக்கும் வந்தால் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுப்பாரு, எல்லாருக்கும் பேதம் இல்லாமல் கொடுப்பாரு. இந்த அம்மாவுக்கு மட்டும் என்ன, இன்னைக்கு ஒரு அம்மாவுக்கு பூ அறையா வந்துருக்கான். போற அறையோ முழுசோ நீ எவ்வளவோ அவ்வளோதானே உனக்கு கிடைக்கும். இதுல என்ன நீ பார்க்கறதுக்கு இருக்கு உனக்கு?
வாங்குற நாமத்தை முழுக்க சொல்லு. நீ நான் கோணலா இருந்தாலும் உன் நாமம் கோணல் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ போதும். நான் ஆசடுத்தனமா ஒரு கேள்வி கேட்டது. அப்போ டே 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 நீ என்னெல்லாம் சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. பின்ன என்ன சொல்லுங்க? டே அந்த குழந்தைய வெள்ளம் சாப்பிடாதேன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லாமல் இருந்ததுடா. 15 நாள் எனக்கு அவகாசம் எடுத்து நான் வெள்ளம் சாப்பிட்றத நிறுத்தத்துக்காக நான் எடுத்துட்டேன்டா. வேற ஒன்றும் இல்லைடா. ஒரு சாதுவை காமிங்க இன்னைக்கு உலகத்துல. ஒரே ஒரு சாதுவை சொன்ன மாதிரி செய்யறதுக்கு உள்ள ஒரு சாதுவை காமிங்க. எல்லாம் வீடியோலையும் அங்கேயும் இங்கேயும் மனசுக்கு ஈர்ப்பா ஆஹா ஓஹோ அப்படின்னு அதுல தானே ஜனங்க எல்லாம் போயிட்டு இருக்கா. அதுல இருந்து தப்பிச்சு வந்த மகான்கள் இல்லையா நீங்கள்லாம்? உங்களுக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரம். சாஷ்டாங்க நமஸ்காரம். இந்த மாதிரி ஒரு தர்மத்தை எடுத்துட்டு இதுல ஆப்யாயம் ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, எனக்கு நீ பாடம் எடுக்காதே, நான் ஆத்மார்த்தத்தை. நீ ஆத்மார்த்த சொன்னேன்னு சொன்னால் இந்த சந்நிதியில் என்ன சொல்றாலோ கட்டுப்படணும். நான் கொடுன்னா கொடுக்கணும், எடுன்னா எடுக்கணும். உனக்கு என்ன அவ்வளவு கர்வம்? உனக்கு என்ன அவ்வளவு கர்வம்? ஒரு கர்வத்தையும் நாமம் விடாது பகவன் நாமம். எப்பேற்பட்டவனையும் அடிச்சு தன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கும். யாரையும் விரோதப்படுத்தாது, யாரையும் தள்ளாது, அவ்வளவு பேரையும் தன் பக்கம் சேர்த்துக்கும். சுலபமான தர்மத்திலையும் இப்படி இவ்வளவு சுலபமா இருக்கிறதுலையும் நானு அப்படின்றதும் என்ன போலன்னு நீ ஒண்ணு வச்சுட்டியானா அந்த ஆணவத்தை புடுங்கிறது தான் சாதுக்களுடைய வேலை. சாதுக்கள் பண்ற காரியத்துக்கெல்லாம் அர்த்தத்தை கேட்டு இருக்க கூடாது, சொன்னா கேட்கணும். இன்னைக்கு அது இல்லாம போயிடுச்சு. எல்லாத்துலயும் ஆராய்ச்சி வந்துடுத்து. என்ன மாதிரி இருக்குங்க தவிக்கிறன்னு இவங்களை என்ன செய்யறது? அவரே சொல்றார், போதே சொல்றார், ஒரு இடத்துல சொல்றார். இந்த குழந்தை என்ன கேட்குறான் கொஞ்ச நேரம், என்ன கவலையாக இருக்கேன்? கவலையாக இருக்கேன், கவலையாக இருக்கேன். எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும் அவர் சொல்றாரு. அது நாம சித்தாந்த விசாரம்னு சொல்றார். இந்த ஜனங்களுக்கு எப்படி கொடுத்தா இந்த நாமத்தை போய் சேரும், அவர்களுக்கு இந்த தர்மத்தை அவர்களுக்கு ஆசை கிடைக்கும். அதுல ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியதா இருக்கு. காரணம் சொல்றேன். இப்போ இங்கே கொண்டு வந்திருக்க சந்நிதி இருக்கு இல்லையா, இந்த சந்நிதியை அதில் இருக்க விஷயங்களை சரியாக புரிஞ்சுட்டு கிரியைகளை பண்ணணும். சரியாக புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் கொடி கொடுத்தாலும் சரி, இன்னொன்று கொடுத்தாலும் சரி. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அழகாக நாமும் சொல்லிட்டு இருக்கா லேடிஸை, நான் போக விட்டுருப்பேன். எவ்வளோ வச்சு இப்படி சுற்றினே வந்தா அவளுக்கு அது பிடிக்கிற போல இருக்கு. கையில் இருக்கு கொடி என்னன்னு தெரியாது, கையில் கொடுத்துட்டா. அவளை பார்த்து இன்னொருத்தி கொடுத்துட்டா. செம்மறியார் மாதிரி அவ்வளோ கொண்டு கொடுத்து. காரணம் என்ன? அப்போ சொல்லுவா, நீங்கள் முன்னாடியே சொல்லிருக்கலாம். நான் ஏன் சொல்லணும்? நீ தான் இருந்து பாரு, என்னன்னு தான் பாரு. மெனக்கெட்டு அங்கேருந்து வந்திருக்காளே, இப்படி ஒரு பேஸ்மெண்ட்டை வச்சுட்டு இருக்காளே, இவ்வளோ தூரம் வச்சுட்டு காத்தாலேருந்து கூவின்னு இருக்காளே, ஏதாவது ஒன்று அதில் இருக்கும்னு உனக்கு தோண வேண்டாமா? தோண வேண்டாமா? பயிற்சிக்காரங்க நாங்கள் அங்கிருந்து வந்து மூட்டை கட்டிட்டு அங்கேருந்து வந்து பக்தாலாம் கூப்பிட்டு வந்து ரா பகலாக இன்னைக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு நாம மகிமை சொல்கிறேன். இன்னைக்கு வெடிகாலம் 4 மணிக்கு எனக்கு ஒரு ஞாபகம். இன்னைக்கு அழகான ஒரு நாம மகிமை வந்தது. இன்னைக்கு என்ன நாம மகிமைன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தன் சொந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போகிற அப்பனும் அம்மா காரியம் கூட ஒரு வேலையும் செய்யாமல் நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி போய் கல்யாணத்துக்கு நிற்கிற காலம். அப்படிப்பட்ட இடத்துல இந்த சந்நிதிக்காக 10-20 பேர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துட்டு வெடிகாலம் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சு ராமா சொல்லி கிருஷ்ணா சொல்லி எங்கெங்கோ வெளியூர்லேருந்து வந்து ஒருத்தர் வந்து சொல்றார், மோடியில போய் பாத்ரூம்ல குடிச்சு. ஆமாயா, உனக்கு இன்னைக்கு அதாயா விரிச்சிருக்கு, இன்னைக்கு வரா இல்லையா
அப்படின்னா இது மேல எவ்வளோ பற்றுதல். இவா வச்சிருக்க பற்றுதல் இல்லை, இவாளை இந்த மாதிரி வச்சிரு. என்கிட்ட ஒருத்தர் இன்ட்ரடக்ஷன் பண்றார். அவர் அந்த கோவிலை அவர் தான் பார்த்துக்கிறார். ராமன் இல்ல, ராமன் அவரை பார்த்துக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த சந்நிதியை வைக்கல, இந்த சந்நிதி சுயம்புவா இருந்து நம்மளை இங்கே பக்தாளா வச்சிருக்கு. இல்லைன்னா நம்ம எல்லாம் இன்னும் பயிற்சிக்காரா, நம்மளும் இந்த 12 மணி நேரம் எப்படியாவது லோல் பட்டு ஒரு டைமை வேஸ்ட் பண்ண நமக்கு தெரியாதா? இப்படி இருக்கும்போதே மூலையில் போய் அப்படி தடவை தெரியாதா? அப்படி போய் அந்த மூலையில் நின்று பேச தெரியாதா? எல்லாத்தையும் மீறி தானே இங்கே இருக்கு. அதனால அதோடைய கிருபையிலே நம்ம இருந்துருக்கோம். இங்கே வந்துருக்க சந்நிதி நல்லா கவனம் வைக்கணும். இந்த இடத்தெல்லாம் இப்போ நம்ம பண்ண போகிற கடைசி ஆராதனைக்கு இதெல்லாம் கவனம் வச்சுட்டு பண்ணணும். இந்த சந்நிதி எல்லாருக்குமான சந்நிதி, இன்னார்தான் அப்படிங்கிறது கிடையாது. அன்னைக்கு எனக்கு யார்கிட்ட கொடுக்கணும்னு தோன்றதோ கொடுப்பேன், அவ்வளோதான். அது அந்த சாய்ஸ் என்கிட்ட இல்லை, என் மனசில் என்ன இவாளை கொடுக்கும், அவரை கொடுக்கும். அவள் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பா, நம்ம இல்லைன்னு அவள் நினச்சிட்டு இருப்பா. இந்த சந்நிதி கூப்பிட்டு நீ தான் எங்கேயாவது போனால் 3 வருஷம் முன்னாடி புக் பண்ணணுங்கிறான். 3 வருஷம் எவன்டா உயிரோட இருப்பான்? என்ன கேரண்டி? இந்த அப்படி இல்லை, இன்ஸ்டன்ட் சந்நிதி. இது இன்ஸ்டன்ட் சந்நிதி. நீ வந்தையா அந்த நிமிஷத்தில் என்ன தோன்றுதோ அது பிரகாரம். இந்த சந்நிதி என்னன்னு கேட்டால் அங்கே இருக்கிறது எனக்கு அவகாசம் இல்லாதனால சொல்கிறேன். நானும் இதை தள்ளி தள்ளி போட்டுருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு சூத்திரம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த 16 கோடிங்கிறது 16 பெற்று பெருவாழ்வாழ்க அந்த காலத்தில் ஒரு வாழ்த்து ஒன்று உண்டு. இந்த 16 என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது எனக்கு அவகாசம் இல்லை. ஆனால் அபிராமி அந்தாதியிலே எப்படி திருமங்கையாழ்வார் ஜாபிதா போட்டு சொன்னாரோ, நலம் தரும் நல்லனவெல்லாம் தரும்னுட்டு கடைசியில் நான் கண்டு கொண்டேன் நாராயண ஜாபிதாவே போட்டு கொடுக்கிறார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியாற்படு துயர் ஆயின செய்யும் எல்லாம் சகலமும் சொல்லிட்டார். வைகுண்ட பதவி முதற்கொண்டு அதிலேயே சொல்லிட்டார். அதை போல அபிராமி அந்தாதியிலே இந்த 16 என்னன்னு ஒன்றை தொடர வாழ்க்கை என்ன கிடைக்கும்னு இந்த 16ஐயும் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. யாராவது போய் இந்த பாட்டை எடுத்து படித்து பார்க்கணும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு பெரிய வியாக்கியானம் இருக்குது, அப்புறம் பின்னாடி சொல்லுவோம். இந்த 16 கோடி இங்கே வந்திருக்கு. இந்த 16 எதோடைய அடையாளமாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 12,000 கோடிக்கு அடையாளமாக வந்திருக்கு. 12,000 கோடி எழுதின நாமம் ஞாபகம் வச்சுக்கணும். திருநாமம் 35 வருஷம் இதை போலே ஆங்காங்கே 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 அகண்டங்கள் 5000 நாம முகாமுக்கு மேலே 993 நாள், நாளையோட 993 நாள் யாத்திரையில அகண்டாங்கள். இன்னைக்கு 462வது அகண்டாம். அப்புறம் 4 மணி நேரம் அகண்டம், 12 மணி. இதை கணக்கு நானும் ஏதோ சில கணக்கு வைக்கலாம், அவருக்கு ஒப்பு கொடுக்கணுமேன்றதுக்காக நான் எழுதி வச்சிருக்கேன் சில கணக்கு. அந்த கணக்கெல்லாம் சரியா இருக்காது, குறைவாக தான் இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். ஏதோ தோணுனதெல்லாம் எழுதி வைப்போம், அப்புறம் அதெல்லாம் தோணாமையே நிறைய நடக்கும். அந்த 12,000 கோடிக்காக இங்கே வந்திருக்கு. அடுத்தது இங்கே வந்திருக்கு இல்லையா, வந்திருக்கிற ஒரு பாதுகை நீங்கள்லாம் இன்னைக்கு பூஜை பண்ண பாதுகை, நான் பூஜை பண்ண பாதுகை இன்னைக்கு இங்கே நாமரங்கத்தில் இருக்கிற அந்த பூஜை, அந்த பாதுகை இதை போல ஆகணும்னு மனசார நாம் பண்ண பூஜை இன்னைக்கு. இந்த பூஜையில் இருக்கிற இந்த பாதுகையும் இங்கே வந்திருக்க ஒரு துவஜம் நாமரங்கத்துது, ஒரு துவஜம் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு மூர்த்தி இருக்கு இல்லையா, இந்த 3ம் 1,80,000 கிலோமீட்டருக்கு மேலே யாத்திரை பண்ணி வந்திருக்க சக்தி அதில் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும், வெறும் விளையாட்டு, வெறும் விளையாட்டு. அவ்வளோத்துக்கும் அதில் எழுதி வந்திருக்க, அவ்வளோத்துக்கும் அதுதான் ஆதாரம், வேற எதுவும் இல்லைன்னா. 2வது அதை துவஜம்னு பார்க்கக்கூடாது. அது யார்? இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ குருநாதா இருக்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த சாதுக்கள் இருக்கா. அந்த சாதுக்கள் அவ்வளோ பேரும் சகல சம்பிரதாயத்தை சேர்ந்தவா. இன்னும் அந்த கபீர் முதற்கொண்டு அதில் இருக்கா.
எல்லா சகல சம்பிரதாயம். என்ன சம்பிரதாயம் இங்கே? பகவன் நாமங்கிற ஒரு சம்பிரதாயத்தை சேர்ந்தவா அவர்கள்லாம். அவ்வளோ பேரும் அதில் இருந்துருக்கா. அதுக்கப்புறம் இந்த துவஜம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ராமன் கிடையாது, நாமம் தான் இங்கே. ஏன்னா இந்த நாமம் தெரியுமோ தெரியாத உங்களுக்கு, நாமம் ரொம்ப காலமாக இருக்கு. பரமேஸ்வரன் நீங்கள் சொல்கிற சகஸ்திரநாமத்திலே வருது. ஸ்ரீராம ராமேஜி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாம வராது. பரமேஸ்வரன் ராமநாமம் சொல்லுன்னு பார்வதிக்கு சொல்லக்கூடிய இந்த நாமம் எந்த காலத்து. அதுக்கப்புறம் வசிஷ்டர் சொல்லியிருந்தார். அதற்கப்புறம் தான் ராமன் பிறந்தான். அவனுக்கு அந்த பேரை பின்னாடி இந்த நாமத்துக்கு ஆசைப்பட்டு பிறந்தவன் தான் நம்ம சொல்லிட்டு இருக்க தசரத ராமன். இந்த நாமம் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்க நாமம் இது ஓம்ங்கிற பரபிரம்ம ஸ்வரூபத்தோடைய அடையாளமான நாமம். இங்கே ராமாங்கிறது ராமனை மட்டும் குறிக்கிறது, சகலத்தையும் குறிக்கிறது, சகல தேவதைகளையும் குறிக்கிறது, பிரணவத்தை குறிக்கிறதாம். பிரணவம் இன்னார் தான் சொல்லலாம், இன்னார் சொல்லக்கூடாது அப்படின்னு உண்டு. அதுக்காக பகவான் அன்னைக்கு ராமன்ற இந்த மந்திரத்தை ஓம் நமோ நாராயணாயங்கிற அஷ்டாட்சரிலே ஜீவனான ரா, ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சரில் ஜீவனானம்மா, இது ரெண்டையும் சேர்த்து பிற்காலத்திலே ஒரு மந்திரம் சொல்றதுக்கு கூட யாருக்கும் தகுதி இல்லாம போயிடும். அதனால இந்த ராமான்ற வச்சுக்கோ. மகாபரிவா சொல்லுவா, இந்த ராமாக்கு என்ன பெருமை? கிருஷ்ணநாமம் குறைவா, ரங்கா இல்லை, எல்லாம் உயர்வு தான். ஆனா இதுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இது மந்திரத்துக்கு மந்திரமா இருக்கு, நாமத்துக்கு நாமமா இருக்கு. ஓம்னு முன்னாடி போடாம சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் ராம. எல்லாம் சொல்லுவா ஸ்ரீராமன், அவசியம் இல்லை. வட்சத்தலத்தை பகவான் என்னைக்கும் பிராட்டியை வச்சிருக்கான். அதனால ராமன் மொட்டையா சொன்னா. ஏன்னா ராமன் யாராவது ராமர் வரான்னு சொல்லுவாரா, கிருஷ்ணர் வரான்னு சொல்லுவாரு, சொன்னா தூரம் அது ராமச்சந்திர பிரபு அப்படின்னு தள்ளிதான் இருப்பேன். ராமே அப்படின்னு சொன்னாங்க நமக்கு எங்காவது கிருஷ்ணன், நம்ம கிருஷ்ணன் நம்ம கிட்ட, அது நம்ம ராம அப்படின்னாதான் வந்தாங்க. அது என்ன சொல்லுவோம், நீ என் பக்தன்னு சொல்லுவோம். நம்ம அவன் பக்தன்னு சொல்ல வேண்டாம், நீ தாண்டா என் பக்தன். நீ ஏண்டா யோசனை பண்ற? உனக்கு நீ என்கிட்ட வரத்துக்கு எந்த தகுதியும் வேணாண்டா, நான் தயாரா இருக்கேன், நான் சகல தகுதி படைச்சவன்னு சகலத்தையும் விட்டுட்டு எல்லாருக்காகவும் இருக்கிறேன் நான். இதனால இங்கே எந்த மூர்த்தியோடைய படமோ மற்றதோ கிடையாது. இவ்வளோ நாமும் சொல்றமே, ஆஞ்சநேயர் வேண்டாமா இருக்காரே, துவஜமா இருக்கார். நீங்க எல்லாரும் எடுத்துட்டீங்க அந்த துவஜம், ஆஞ்சநேய துவஜம். இன்னைக்கு இந்த துவஜத்தை பார்த்த உடனே இன்னைக்கு அவ்வளோ பேருக்கும் நாமம் சிக்ஷை ஆயிடுச்சு, நாம உபதேசம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆஞ்சநேயர் உங்க கையில வந்துட்டார். எப்ப வந்திருக்கார்? 11 மணி நேரம் அந்த நாமத்துக்கு அப்புறம் இந்தா நீ வாங்கி உனக்குள்ள தகுதி இது அப்படின்னு கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு மாலையை போட்டு ஜோரா இருக்கார். இது ரொம்ப பெரிய மாலை, சஞ்சீவி மாலை, நாம சஞ்சீவி மாலை வந்துருக்கு. ரொம்ப சந்தோஷமா பாருங்க. என்னைக்கும் நான் நாமத்துக்கு போட மாட்டேன், என்னமோ தெரியல, அது 2க்கு 3 பண்ணிட்டு வந்து எங்கே போகிறது. அவளுக்குள்ளே ஒருத்தருக்கு போட்டால் இங்கே உடனே குமார் சொல்வார், அவர் பக்கம் போட்டாக்கா எங்கள் கொடி தான் வசதின்வார், இந்த பக்கம் போட்டால் மாமா வந்து பற்றியா நாமரங்கத்தை கம்மியாக வச்சுக்க வானாட்டு. நீங்கள் முதல்ல நாமத்துக்கு போட்டு தான் முதல் முறை நான் நாமத்துக்கு போட்டிருக்கேன். இப்போது இங்கே பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் நாமத்தினாலேயே பட்டது. நிர்மாலியம் களையிறதுலேருந்து எல்லாம். இப்போ அதிலே இந்த அச்சதியை நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க. இந்த மாதிரி அச்சதியை கொடுத்து 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 சகலம். இந்த அச்சதையோடைய நோக்கம் என்னன்னா, இந்த அச்சதைன்னு சொல்கிறது எப்படின்னு சொன்னால், இதே தான் அரிசி, இதுதான் நம்ம ஆகாரத்துக்கு. அதனால தான் சொல்கிறது, தன சாம்ராஜ்யம் தானிய அபிவிருத்தி தான் வேணும்.
தானிய அபிவிருத்தி இருந்தால் தான் எல்லாருக்கும் சாப்பாடு இருந்துட்டு வரைக்கும் தான் கலியிலே ஜீவன் அட்சயமாக இருக்குது. அதனால தான் இந்த அட்சதைக்கு அட்சயம்னு பேர். இந்த அட்சயமானதுக்கு ஈக்குவலானது நாமம். கலியிலே நாமத்தினால்தான் சகலமும் கலவு கல்மிஷ சித்தானாம் பாபத்ரயோவ ஜீவீனாம் விதினாம் விதிக்கிரியா கதிர் கோவிந்த கீர்த்தனம். அவ்வளவு பேரும் சன்னியாசிகள் உள்பட பீடாதிபதிகள் உள்பட இங்க கலியில யார் இருந்தாலும் கல்மிஷ சித்தத்தோட தான் இருப்பார். அப்படி கல்மிஷ சித்தத்தோடு இருக்கும்போது நாம சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள்லாம் என்னவா இருக்கும்? பாவம்தான் சம்பாதிப்போம். நம்ம ஜீவிதம் என்ன ஆகும்? பாபத்ரவியோப ஜீவினாம். என்ன வழி இதுக்கு? விதினாம் விதிக்கிரியா கதிர் கோவிந்த கீர்த்தனம். கோவிந்தான்னு சொல்லு போதும், ராமான்னு சொல்லு போதும். அதனால இந்த நாமம் அட்சயமா வளரணுங்கிறதுக்காக இப்போ நான் கொஞ்ச காலமாக இந்த அச்சதிக்கு ஒரு மகத்துவம் பண்ணணும். அந்த காலத்தில் ரொம்ப விளக்கணும். அந்த காலத்தில் நம்ம வீட்டில் எல்லாம் சோபன அச்சதை பண்ணணும்னா கூட சும்மா குங்குமம் கலக்கிறது மஞ்சள் கலக்கிற வேலை கிடையாது. அதை உட்கார்ந்துட்டு அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை ஜபிச்சு தான் அந்த அச்சதையை பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் ஒன்று. அப்புறம் சைத்தன்யர் காலத்திலே ஒரு வழக்கம் ஒன்று வந்தது. வீடுகளில் சாதாரணமாக அரிசியை எடுத்துட்டா கூட அரிசியை என்ன சொல்றார்? கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு நாமம் தள்ளி ஒரே ஒரு பிடியை கொண்டு போய் நீ பொங்குற பாரு அந்த சோத்தில் போடு, குக்கரில் வச்சாலும் பரவாயில்ல, போடு, க்ஷேமமா நிவேதியம் ஆயிடுச்சு பகவான். அதை போல இங்கே சகல பேருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக முன்னெல்லாம் இந்த கடைசி பண்ணுறதையும் இந்த அச்சடியும் நான் மட்டுமே பண்ணிட்டேன். அப்படி கூடாதுன்னு சகல பேருக்கும் கொடுக்கணும். நான் வெறுமை ஏதாவது கொடுத்துட்டா என்ன வரும்னு சொன்னால் அது மேலே அலட்சியம்தான் வரும். அதனால சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லிட்டு கொடுக்கணும்னுட்டு அதில் இப்போ அச்சதை இருக்கு. இங்கே ஸ்ரீரங்கத்தில் என்ன நீங்கள் எல்லாம் நன்னா பண்ணி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தம். உங்கள் பேர் அந்த வருத்தம் நல்லது. ஏன்னா அடுத்தது நீங்கள் பண்ணி இன்னொரு இடத்துக்கு இங்கேருந்து நீங்கள் அனுப்பலை. இப்போ இங்கே வந்திருக்கிற அச்சதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியுமா? அதுக்குன்னெல்லாம் மனுஷா அச்சதை கொய்க்கிறது வழக்கம். அச்சதை கொய்க்கிறதுன்னா இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு அதை அச்சதையாக எடுத்துட்டா அது அச்சதை இல்லை. அந்த அச்சதை நான் கூட கொஞ்சம் வச்சுருக்கேன். அது இல்லை. அது உட்கார்ந்துட்டு ராமா 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 தள்ளி தள்ளி எடுத்துட்டு தள்ளாதையே இருந்தால் கூட ஒரு சாமானே அப்பெல்லாம் வழக்கம். ஒரு தீர்த்த பாத்திரத்தை வச்சுடுவா, ஒரு விபூதியை கொண்டு அங்கே வச்சுடுவா. அகண்டம் நடக்கும்போது காலையில் வந்தோன்னு வச்சுட்டா என்னென்ன சாயங்காலம் அது பிரசாதம். அவ்வளோ பேரும் அவ்வளோ பவித்திரமாயிட்டுப்பான். அதெல்லாம் இன்னைக்கு சொல்லி கொடுத்தா என்ன ஆயிடும்னா அசட்டுத்தனமாக போகிறதுனால சிலதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஆனால் எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல, சொல்லவும் முடியல. அதனால இந்த முறையெல்லாம் எப்படின்னா அச்சதியை கொழிக்கணும்னு கொஞ்சம் பேர்கிட்ட நான் அந்த காலத்திலலாம் நாம பிச்சை எடுப்பா மாதிரி இப்போ அச்சதியை கோயிச்சு கொடுங்கோன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நம்ம குழந்தைகிட்டையும் கேட்டேன். ஸ்ரீரங்கத்தில் எல்லாரையும் கோயிச்சு கொண்டு அன்னைக்கு இந்த கங்காளம் வைக்கிறத காலையில் சேர்க்கணும்டா. சேர்த்துட்டு 12 மணி நேரம் அகண்டதுக்கு அப்புறம் அதை எடுத்து எல்லாரும் அபிஷேகம் பண்ணணும்டா. பண்ணினா ஜென்மமாக ஆனாலும் அந்த நாமம் நம்ம விட்டு போகாதுடா. நம்ம மட்டும் இல்லை, நம்ம சந்ததிகள் இனி வரக்கூடியவா யார். அதுக்கப்புறம் இந்த அச்சடி என்ன பண்ணணும்னு சொன்னால் உங்ககிட்டயே கொடுத்துருவோம். நீங்கள் கொண்டு போய் உங்கள் இஷ்டத்துக்கு எங்கே வேணால் தூவுங்க. யார் கால் பட்டாலும் பரவாயில்ல, யார் கை கட்டாலும் பரவாயில்ல, எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனை இடமும் க்ஷேமமாக. இதெல்லாம் வழக்கம், அந்த காலத்தில் வழக்கம். கொண்டு தூவுறதுன்னு சொல்லிட்டு அதை போல் பண்ணணும். ஏன்னா இப்போல்லாம் இந்த சங்கங்களுக்கு ஆளை சேர்க்க முடியலேங்கிறதுனாலே நம்ம இங்கேருந்து எதையாவது அனுப்பணும்னு சொல்லியிருக்கு. ஒரு அம்மா ஹைதராபாத்லேருந்து எனக்கு போஸ்டலில் வந்திருக்கு, இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கா, மும்பாயிலேருந்து வந்திருக்கு, சகல இடத்துலேருந்து வந்திருக்கு, சென்னையிலேருந்து நிறைய வந்திருக்கு, ஆத்தூர்லேருந்து வந்திருக்கு. இன்னைக்கு இப்படி பல பேரும் போயிடுச்சு. அச்சதை தான் கங்காத்தில் இருக்குது. ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு அச்சதை கூட வருது, ஒரே ஒரு அச்சதை.
அது என்ன உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு? அதனால் என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் கடனாளி என்கிட்ட, நான் உங்களுக்கு நிறைய அச்சதை கொடுத்து உங்களெல்லாம் நான் கடனாக்கிட்டு போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே உட்காந்துன்னு நிறைய நாமம் சொல்கிறேன், என்னமான நாமம் சொல்கிறேன், நான் பார்க்குற வீடியோலாம் காமிக்கிறேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் நிறைய நாமம் தள்ளி தள்ளி அடுத்த அகண்டத்துக்கு அச்சதியும் அனுப்பணும், நீங்களும் எல்லாரும் வந்து சேரணும்னு பிரார்த்தனை. அந்த அச்சதியினாலே இப்போ சர்வாலும் நம்ம இப்போ அவ்வளோ பேரும் அபிஷேகம் பண்ண போகிறோம், எல்லாம் நீங்களே பண்ண போகிறோம். பண்ணும்போது உங்களுக்கு 1000 குறை இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. உலகத்திலே ஏராளமான ஜீவன்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், அவ்வளோ பேரும் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும். அப்புறம் பாரத தேசம் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும். பாரத தேசம் ஒன்று நன்னா இருந்தால் உலகம் பூரா க்ஷேமமாக இருக்கும்னு நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணி ஒரு நல்ல ஆட்சி இங்கே தொடர்ந்து நடக்கணும், இதன் மூலமாக லோகம் க்ஷேமமாக இருக்கணும். இந்த 2 பிரார்த்தனையை வச்சுட்டு சகல பேரும் பண்ணணும். அதிலே உங்களுடைய க்ஷேம லாபமும் சேர்ந்து இருக்குன்னு விஞ்ஞாபனம். ராம ராம